என்னடி இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஏக்கா இங்கே உட்காந்து தண்ணி போகிற அழகெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன அழகா இருக்கு தெரியுமா? தண்ணி மட மடன்னு வேகமாக போகுது. ஆமா லட்சுமி அக்கா, பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. இந்த இடத்துல உட்கார்ந்தோம்னா நேரம் போறதே தெரிய மாட்டேக்கி. லட்சுமி அக்கா, அந்த அங்க பாத்தீங்களா, கரண்ட் எடுக்க பைப் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு. சரிடி, பார்த்து பத்திரமா உட்காருங்க. என்ன படக்குன்னு வலிக்கி உள்ள விழுந்துடாதீங்க. உள்ள உளுந்தீங்கன்னா அவ்வளவுதான், அப்படியே இழுத்து கொண்டு அடியில ஆழத்துக்கு தள்ளிரும். ஆழத்துல பெரிய முதல்ல ஒரு 4-5 கிடக்கா. என்னது, தண்ணிக்குள்ள முதல்ல கிடக்கா? சரி சும்மா சொல்லுவா, நீ கவலைப்படாத. நான் ஏமா சும்மா சொல்ல போறேன், கேள்விப்பட்டதை சொன்னேன். மலை மேல தொங்கிக்கிட்டு கிடக்கும் போதே பேசாம தொங்குன்னு விட்டுருக்கணும். இவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது ஒரு குத்தமா? சரிடி, பாத்திருங்க. என்ன, நான் அந்த பக்கமா போய் சுத்தி பார்த்துட்டு வரேன். இங்கே சுற்றி பார்க்க என்ன இருக்குது? வெறும் இந்த டேம் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இங்கே உட்காந்து தண்ணியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எங்கே சுற்றி பார்க்க போகிறீங்க? இப்படி கூடி சுத்தி அப்படி கூடி வருவேன். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இங்கே இருக்கலாம்ல, அது வரைக்கும் என்ன செய்ய, எங்கேயாவது சுற்றி சுற்றி அலைய வேண்டியதா? லட்சுமி அக்கா, நீங்கள் பார்த்து போங்க, கூட கூட்டிகிட்டு போகிற ஆள் அப்படி இருக்கு. எனக்கு என்னம்மா குறைச்சல்? நீங்கள் தான் வாக்குட்டுக்கிட்டே போகிறீங்களே, அங்கே அது கிடக்கு இங்கே இது கிடக்கு, அதாயிரும் இதாயிரும்னு. பிறகு உங்கள் கூட இருந்த பயந்துக்கிட்டேல இருக்கணும். இவளுக்கு கிடைக்காத சில்லாட்டைங்க. நீங்க வாங்க லட்சுமி அக்கா, நம்ம போவோம். சரிடி, வா போவோம். ஒரு காப்பி கீப்பி குடிக்கலான்னு இந்த ஏரியா பக்கம் ஒரு கடை கூட கிடையாது. இவங்க இந்த மாதிரி இடத்த தான் நல்லா செலக்ட் பண்ணி கூட்டு வருவாங்க போல. சரி வாங்க, அப்படியே நம்மளே எல்லா இடத்தையும் சுற்றி பார்ப்போம். இந்த ஒரு இடத்துல உட்காந்துட்டு போகவா? இங்கே சுற்றி பார்க்காத ஒன்றும் இல்லையே. சரி, அப்படியே நடக்கவாது செய்யுவோம். ஒரே இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, எந்திங்கம்மா. ஆமாட்டி, எந்திரிச்சு அங்கிட்ட இங்கிட்ட சும்மா நடப்போம். அப்பனா சரி, வாங்க போவோம். ஐயோ, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. லட்சுமி ஆண்டி, நாங்க நிக்கிறது தெரியுதா? அட, இவங்க 3 பேரும் மேல நின்னுகிட்டு இருக்காங்களாக்கும். எட்டி சிம்ரனு, எப்போ மேலே ஏறி போனேன்? நாங்க அப்பதே மேல வந்துட்டோம். இங்க சூப்பரா இருக்கு. பாலத்து மேல நடந்துகிட்டே தண்ணியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தண்ணி எவ்வளவு வேகமா வருது பாருங்களே. நல்ல இந்த இடத்த பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குடி, சூப்பரா இருக்கு. சரி, பார்த்து பத்திரமா நில்லுங்க. என்ன ஏ அப்பா, இப்போ தானே எனக்கு வாக்கு விட்டுட்டு வந்தீங்க, அதுக்குள்ளே இவங்களுக்கா? அவங்க நல்லா பத்திரமா தான் நிற்காக. நீங்கள் சும்மா இருங்கம்மா. ஏட்டி, இருந்தாலும் ஒரு பாதுகாப்புக்கு சொல்லணும்ல. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. பேசாமல் இருங்களேன். மத்தியான வெயிலுக்குள்ள எதுக்குமா இவங்க மேலே ஏறி நின்றுகிட்டு இருக்காங்க? சரி செல்லத்தாயக்கா, நாங்கள் அங்கிட்டு சுற்றி பார்க்க போகிறோம்ல. போயிட்டு வாங்க டி. விஜய் கூட சேர்ந்து இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஆமா இளிச்சவன் அவளே, நீ காலையில போன் பேசிக்கிட்டே நின்றுகிட்டு இருந்தியே, அது வேற எல்லாரும் குறிப்பா பேசிக்கிட்டு இருந்தாளுங்க. போன் பேசிக்கிட்டு இருக்கா, நேற்று பேச முடியல, அதான் இன்னைக்கு பேசுதான்னு. யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? ஐயோ, ஆண்டி இப்படி கேட்குறாங்களே, நான் என்ன பதில் சொல்ல? ஐயோ நந்தினி பாவம், ஆண்டி இப்படிலாம் கேள்வி கேட்காங்க, அவ பயந்துட போறா, நம்மளே சமாளிப்போம். ஆண்டி அது வந்து என்ன டி, யாருக்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டேன், அதுக்கு என்ன? ஆண்டி எனக்கு தெரியும், நான் சொல்லுதேன். ஐயோ, சிம்ரன் அக்கா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க போல, எனக்கு பயமா இருக்கே. மர்மோளே, உனக்கு என்ன விஷயம் தெரியுமா? அத்தைட்ட எதுக்கு இவ்வளவு நாளா சொல்லாம இருந்த? சரி சொல்லு. ஆண்டி, நந்தினி ஒரு பொண்ணுகிட்ட எழுதுறதுக்கு நோட்ஸ் கேட்டிருந்தாலாம். அந்த பிள்ளை தாரேன்னு சொல்லி இருந்துச்சு போல. அதுக்கு போன் போட்டு போட்டு பார்த்துருக்கா, எடுக்கவே இல்லை, சிக்னலே கிடைக்கலையா. அதனாலதான் கீழே வந்த உடனே முதல்ல அவளுக்கு போன் போட்டு பேசிட்டா. தூ, இவ்வளவுதானாக்கும்? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சு பயந்துட்டேன். நல்ல வேலை, சிம்ரன் அக்கா என்னைய காப்பாத்திட்டாங்க. அப்படித்தானே நந்தினி, நான் சொன்னது கரெக்டு தானே? சிம்ரன் அக்கா, உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன், ரொம்ப நன்றி. ஐயோ, இதுல என்ன இருக்கு? சரி, ரொம்ப நேரமா இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அங்கிட்டு போகுமா? சரி ஆண்டி. வாயில வசம்பு வச்சு தேக்க, என் நேரமும் ஆண்டி ஆண்டின்னு நான் ஆண்டியாவே போயிருவோம் போல. எம்மாடி, எட்டா தண்டி மலை. இந்த மலை மேலதான் முருகன் இருக்காரு. முருகன் எங்க பார்த்தாலும் மலை மேலதான் ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. எதுக்குக்கா? அவர் கீழே இருந்தா என்ன? அதுதான் முருகனோட சிறப்பு. நம்ம இப்ப மேலே ஏறி போனதான் அவரை பார்க்க முடியும். படியையே காணும், எப்படி ஏறி போக? ஏட்டி, அந்த சைடுல படி இருக்கு பாரு, முழுசுமே படி இருக்கு. நீ மலை மேல ஏற வேண்டாம், படியில ஏறியே போயிடலாம். சரி, அப்பனா எல்லாரும் சேர்ந்து போவோமா? ஏமா பாத்திமா, மலை மேல இருக்கிறது இந்த சாமி, நீ மேலே ஏறி வருவியா? எந்த சாமியா இருந்தா என்ன லட்சுமி அக்கா, எல்லாம் நம்ம சாமி தானே, அதெல்லாம் நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன். பரவாயில்லையேட்டி, நான் கூட நீ இந்த சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன்ல நினைச்சேன். அப்படியெல்லாம் இல்ல மாலா, எந்த ஜாதியா இருந்தா எந்த மதமா இருந்தா என்ன, நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், அவ்வளவுதான்.
பரவாயில்லையே, பாத்திமாக்கா இவ்வளவு தூரம் விவரமா பேசுதாங்களே. ஊர்ல இருந்து வரும்போது கரப்பாம்பூச்சி எலியும் பிடிச்சி தின்னுக்கிட்டு எப்படி கிடந்த, இப்ப நல்லா இவ்வளவு விவரமா பேசுதே. உனக்கு இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தா? எல்லாம் நெட்டச்சியோட அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் தோட்டத்துல வேலை செய்யுதும்ல, அவர் வந்து ஏதாவது ஒண்ணு தினம் பேசிக்கிட்டே இருப்பாரு. அவர் பேச்ச கேட்டு கேட்டு எனக்கும் மனசெல்லாம் மாறிட்டு நானும் இப்ப அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்லையே, எங்க டேடி என்ன சொல்லி ஒரு பிள்ளை இப்படிலாம் கேட்டிருக்கா. ஏட்டி, உங்க அப்பாவோட அருமை உனக்கு தான் தெரியாது, அவர் அருமை எங்களுக்கெல்லாம் தெரியும். விவசாயினா என்ன சும்மாவா? அவங்களுக்கு நாட்டு நடப்பை பத்தி எல்லாமே தெரியும். நான் கூட எங்க அப்பா தலையில துண்டை கட்டிக்கிட்டு அவர் பாட்டுக்கு காட்டுக்கு வீட்டுக்கு அலையுதாருன்னு நினைச்சேன். அவர் இவ்வளவு விவரமா பேசுவாரா? உங்க அப்பாவை பத்தி உனக்கே தெரியல. நீங்க சொல்றது உண்மைதான் மாலாக்கா. கூடவே இருந்து எனக்கு அவரோட அருமை தெரியாம இருந்திருக்கு. சரிட்டி, போனதெல்லாம் போட்டும். மலை மேல இருக்கிற முருகனை பார்த்து நல்ல புத்திய கொடுன்னு வேண்டிக்கோ. இப்போ என்ன நான் புத்தி கெட்டு போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்? ஏமா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா, எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவாங்க, சாமியை பார்த்து நல்ல புத்திய கொடுன்னு வேண்டிக்கிடணும்னு. அதைத்தான் நானும் சொன்னேன். நான் சாமிகிட்ட போய் என்ன வேண்ட போறேன்னா, குழந்தை நல்லபடியா பிறக்கணும், ராமு நல்லா இருக்கணும், என் குழந்தையும் ராமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இதை தான் நான் கேட்க போறேன். சரி, யாருக்கு எது வேணுமோ சாமிகிட்ட போய் கேளுங்க. முதல்ல வாங்க மலையில ஏற ஆரம்பிப்போம். ஆமாக்கா, சாயந்தரம் ஆக போகுது. நம்ம கடகடன்னு சாமியை பார்த்தா தான் அடுத்து வீட்டுக்கு போக முடியும். ஆமாட்டி, போமா, ரெடியா இருக்கீங்களா? அண்ணா, ஒரு ஆட்டோ நிற்கே. இந்த மலை மேலே போகிறதுக்கு ஆட்டோ போவாதோ? விளங்காத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காதட்டி, பேசாம ஏறி நட. ஆட்டோ மலை மேலே போவாதுன்னு எனக்கும் தெரியும், இருந்தாலும் இழுத்து பார்த்தேன். நீ ஒன்றும் இழுக்க வேண்டாம், கடவுளை மனசில் நினச்சிக்கிட்டு பேசாம நட. அதெல்லாம் அழகா எவ்வளோ தூரம்னாலும் நடக்கலாம். இவங்க நடக்க வச்சே கொள்ளுவாங்களே, தெரியாம வந்து இவங்க கூட சிக்கிக்கிட்டேனே. சரி பட்டு, போ வாரேன். 2 பேரும் பார்த்து கவனமா ஏறுங்கட்டி. முருகேசன், நான் பார்த்து பத்திரமா ஏறிக்கிடுவேன். நீ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு முன்னால போ. பார்த்து போன்னு சொன்னது ஒரு குத்தமா? படி வழியே ஏறி போகாம இந்த அப்படியே கல்லு வழியே ஏறி போனா என்ன நல்லா இருக்கும் போலயே. சங்கிலியை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கமா ஏறி போகுமா? ஆமா, அப்பந்தான் நம்ம மங்கம்மாட்ட ஒரு நல்ல வீரன்னு நிரூபிக்க முடியும். அவளும் சந்தோஷப்படுவா. அப்படி ஏதாவது ஒன்று செய்யுவோம். காலை தூக்கி அங்கிட்டு போட்டு அந்த பக்கம் இறங்கிடுவோம். நம்மளை காணோன்னு தேடுவாளுங்க. ஆனா நம்ம விறுவிறுன்னு மலை மேலே ஏறி மேலே போய் நிக்கணும். அப்பந்தான் பார்த்துட்டு, ஆகா முருகேசன் ஒரு நல்ல அற்புதமான வீரன், அவனை போய் விட்டுட்டோமே, அவனை ஒரு பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்கிடுவோம் அப்படின்னு அவன் மனசு மாறுவா. அதனால அப்படித்தான் செய்ய போறேன். கிறுக்கு பைய எப்படி ஏறி போறான் பாரு. ஒத்த காலை தூக்கி போட்டுட்டேன், இன்னொரு காலை தூக்க முடியலையே. மனசுல பெரிய சண்டிய நினப்பு, அங்கிட்டு இங்கிட்டு காலை தூக்கி போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கான். ஆட கடவுளே, ஒரு காலை தூக்கி போட்டதில்ல, காலை புடிச்சுக்கிட்டே எடுக்கவும் முடியல, வைக்கவும் முடியலையே. மங்கம்மா பாக்குறதுக்குள்ள எப்படியாவது காலை தூக்கி இங்கிட்டு போட்டுறணும். மங்கம்மா எப்பமோ பார்த்தாச்சு முருகேசா. பார்த்துட்டாளா? அட கடவுளே, வசமா மாட்டிக்கிட்டனே. இவ கிண்டல் அடிப்பாளே. எதுக்கு இந்த வேலை முருகேசா? கால் சுளுக்கிக்கிட்டா? ஆமா மங்கம்மா, கால் சுளுக்கிக்கிட்டு தூக்க முடியல. சரி, கவலைப்படாத, இரு, நான் காப்பாத்தி விடுதேன். நல்லா இருப்ப மங்கம்மா, கொஞ்சம் இந்த காலை மட்டும் தூக்கி இங்கிட்டு விட. சரி சரி, பயப்படாத, இரு, காலை தூக்கி இங்கிட்டு போடுதேன். ரொம்ப நன்றி மங்கம்மா. சரி சரி, வித்த காட்டுறதை நிறுத்திட்டு மேலே ஏறி வா. ஒவ்வொரு தடவை இவனை காப்பாத்துறதே நம்மளுக்கு பெரிய வேலையா இருக்கு. ஆமா பட்டு, இதுக்கு மேல நடக்க முடியாது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போவோம். கோயில் அண்ணா தெரியுது பாரு, ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போனா போயிடலாம். கடையெல்லாம் கீழே தான் இருக்கு பட்டு, மேல கிடையாது. தண்ணி வேணுமா உனக்கு? இரிய மருமாவ தண்ணி வச்சிருக்கா, கொண்டு வருவா, வாங்கி தரேன். என்னதான் உயிரை கொடுத்து மலை மேல ஏறி நடந்து வந்தாலும் பாக்குறதுக்கு இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. ஊரே தெரியுதே. ஆமா முருகேசா, இந்த ஊரே அற்புதமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சரி பட்டு, இடம் எதுவும் சிக்குதான்னு பாப்போம்.
எதுக்கிட்டே வேஸ்ட்டாக இங்கே வந்து வீட்டை வாங்கிக்கிட்டு உங்கள் பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்குது, நீங்கள் அங்கே இருக்கீங்க, சொந்த வீடு வச்சுருக்கீங்க. அப்புறம் இங்கே வந்து வீட்டை வாங்கி போட்டு என்ன செய்ய போறீங்க? வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையா? இருந்து ஆண்டு அனுபவிச்சுட்டு சாவ வேண்டியதானே. பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களாம் இந்தியா பக்கம் வரமாட்டாங்க, அங்கேயே இருந்து அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க. நீங்கள் பிள்ளைகளை பற்றி எதுக்கு கவலைப்படுதீங்க? நீங்கள் இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு வச்சு இருந்துட்டு போங்க. அதுவும் சரிதான் மட்டி. என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போறோம். இருக்கிற வரைக்கும் நல்லா அனுபவிச்சு சாப்பிட்டுட்டு சாக வேண்டியதான். என்ன பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு? தாத்தா, ஒரு பக்கம் கேர்ள் ஃப்ரெண்டு, ஒரு பக்கம் பொண்டாட்டி, கலக்குறீங்க போங்க. நான் எப்படி போனா உனக்கு என்ன டீ கிறுக்கச்சி? என்ன அத்தை பாட்டி வழியிலே உட்காந்துட்டீங்க, நடக்கலையா? அவ்வளோதான் உங்கள் தெம்பா? ஏம்மா இதுக்கு மேலே நடக்க முடியலம்மா, மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாரோம், நீங்கள் போங்க. நாங்க வயசான ஆட்களே இவ்வளவு தூரம் வேகமா விறுவிறுன்னு நடந்து வந்து உட்கார்ந்திருக்கோம். நீங்க வயசு பிள்ளைகள் இப்பதான் வாரீங்க, எங்களை சொல்ல வந்துட்டீங்களோடி. நாங்கள் மெதுவாக கதை பேசிக்கிட்டு குரங்கெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக வந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்தால் முருகேசன் வித்த காட்டினா, அதெல்லாம் பார்த்துருக்கலாம்ல. இதெல்லாம் இப்ப இவளுகிட்ட சொல்லணுமா? முருகேசன் சின்ன பிள்ளைகள் தானே, நல்ல வித்த காட்டினீன்னு அவளுகளும் பார்த்து ரசிப்பாளுகள்ல. தாத்தா எங்களுக்கு வித்த காட்டுங்க. எதுக்கு மறுபடியும் காலு சுழுக்கிறதுக்கா? தாத்தா குட்டிக்காரனை அடிச்சு காட்டுங்களேன். இப்போ தான் ஒரு குரங்கு குட்டிக்காரனை அடிச்சுது, சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்து கண்ணுக்குள்ளேயே நிக்கி. நீங்கள் ஒரு தடவை அடிச்சு காட்டுங்களேன். அடிய விளங்காதவளுகளா, பேசாம போயிருங்க, கோவத்தை கிளறிக்கிட்டு இருக்காதீங்க. அத்தை பாட்டிக்கெல்லாம் வித்த காட்டியிருக்கீங்க, எங்களுக்கு மட்டும் காட்ட மாட்டேங்கிரு. நீங்கள் ரொம்ப மோசம் தாத்தா. ஏங்க எதுக்கு சின்ன பிள்ளைகளை அழ வைக்கீங்க? ஒரு வித்த தானே, காட்டி விடுங்களே. மங்கம்மாக்கு மட்டும் வித்த காட்டி இருக்கீங்க, எங்களுக்கு எல்லாம் காட்டலல்ல. இப்ப நல்லா அழகா வித்த காட்டுங்க பாப்போம். அடி பாவிகளா, எல்லாரும் சேர்ந்து என் சோழியும் முடிச்சிருவாளுக போல. தாத்தா இருங்க, ஆரம்பிக்காதீங்க, நான் எல்லாரையும் கூப்பிடுதேன். மாலாக்கா, லட்சுமி ஆண்டி, செல்வி ஆண்டி, ராதா ஆண்டி எல்லாரும் ஓடி வாங்க. பொக்கவாய் தாத்தா வித்த காட்டுதாரு. கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தோம். முருகனை பார்த்த உடனே ஏறி வந்த களைப்பெல்லாம் போயிட்டே. ஆமாக்கா, மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கே. எல்லாரும் ஆளாளுக்கு என்ன வேண்டணுமோ வேண்டிக்கோங்க டி. மலை மேல இருக்கிற முருகன் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன், நல்லா நம்ம குறையெல்லாம் தீர்த்து வைப்பாரு. கடவுளே சீக்கிரம் ஆடி மாசத்தை முடிச்சிருங்க, நான் சூர்யாவை பார்க்கணும், எனக்கு அது மட்டும் போதும். எனக்கெல்லாம் ஒரு பெரிய வீடு வேணும். அந்த வீட்டில் ஒரு பெரிய கார் நிற்கணும். வீட்டுக்கு பின்னால ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கணும். அதில் நான் நல்ல தினம் நீச்சல் அடிச்சு ஜாலியாக விளையாடணும். வீட்டுக்குள்ள நல்ல பீரோ நிறைய தங்கமா குமிஞ்சு கிடக்கணும். போடுறதுக்கு தினம் ஒரு துணி இருக்கணும். நல்ல அழகழகா புது துணியா போடணும். பழைய துணியெல்லாம் போட்டுட்டு தூக்கி தூர வீசிடணும். புது துணி தான் தினம் போடணும். அதுக்கெல்லாம் அருள் புரியணும் முருகா. முருகன் என்ன பேங்க் வச்சா நடத்திக்கிட்டு இருக்காரு? என்னமோ லோன் போட்டு வாங்குற மாதிரி அவர்கிட்ட இவ்வளோ லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தேவையோ அதை நான் கேட்டேன். உங்களுக்கு என்னம்மா? சரிட்டி, உனக்கு என்ன வேணுமோ கேளு. எனக்கெல்லாம் வேண்டதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. ராமு என்னை நல்லா பார்த்துக்கிடுவாரு. கடவுள் ராமுவை நல்லா பார்த்துக்கிட்டா போதும். எங்கள் டேடி நைனா, எங்கள் அம்மா எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். எங்கள் மாமியை கிளவி மனசு மாறி மறுபடியும் இங்கே வந்துடணும். நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக ஒரே வீட்டில் வாழணும், அவ்வளோதான். ஏன்னா அவங்க இருந்தால் தான் ராமு சந்தோஷமாக இருப்பார். அதனால அவங்க வரணும்னு வேண்டிக்கிட்டுதான் கடவுளே. முருகா, என் பிள்ளைகளை சந்தோஷமா வை. அவங்க 2 பேரும் எப்பவும் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வாழணும். சீக்கிரமே குழந்தைய பெத்தி எடுத்து நல்ல சந்தோஷமா வாழணும். நான் அதை கண்குளிர பார்க்கணும். அது மட்டும் எனக்கு போதும் முருகா. எத்தனை நீங்க வேண்டலையா? முதல்ல நீ வேண்டு. நீ என்ன வேண்டுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வேண்டணும். எத்தே பரவாயில்லத்தே, நீங்களே முதல்ல வேண்டுங்க. அஸ்கு புஸ்கு அப்பள வட. நான் என்ன கேட்கன்னு பார்த்துட்டு நீ அதுக்கு ஏற்ற மாதிரி கேட்க பாக்கியோ? அதெல்லாம் முடியாது, நீ முதல்ல வேண்டு. கடவுளே, இதுல என்னம்மா இருக்கு? சரி நானே கேட்கேன். கேளு கேளு, என்ன கேட்கன்னு நானும் பார்க்கேன். கடவுளே, எங்க அத்தை என்னெல்லாம் கேட்காங்களோ அதெல்லாம் எனக்கே கொடுத்துரு. முருகா, என் மருமவ என் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். எனக்கு கால் கை வலிச்சதுன்னா உட்காந்து அமைக்கி விடணும். எனக்கு நேரத்துக்கு காப்பி சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து தரணும். எல்லா வேலையும் அவளே பார்த்துக்கிடணும். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் முருகா, அது மட்டும் கொடுத்துரு. ஆடி பாவி அத்தை கிழவி, முருகன்ட்டு நல்ல வீடு வேணும் கார் வேணும்னு கேட்பீங்கன்னு பார்த்தா மருமவ கை அமைக்கி விடணும் கால் அமைக்கி விடணும்னு கேட்கீங்க. எனக்கு என்ன வேணுமோ அதை தானே நான் கேட்க முடியும். நல்லா கேட்டீங்க போங்க. முருகா, எங்க அத்தையை பத்தி என்ன சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிடுதே. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் மனசுக்குள்ளேயே சொல்லுது. என்ன அதெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க. ஏட்டு எதுக்கு மனசுக்குள்ள சொல்லுதே? எனக்கும் கேட்கட்டும், சத்தமா சொல்லு. நான் கேட்க போறது முருகன்கிட்ட, உங்களுக்கு எதுக்கு அது கேட்கணும்? நான் அவர்கிட்ட மெதுவா பேசிக்கிட்டுதேன். கேளு கேளு, எங்க சுத்தினாலும் என்கிட்ட தானே வரணும். முருகா, எப்படியாட்டு விஜய் என்னையும் சேர்த்து வச்சிருங்க. எங்க 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு உதவி பண்ணுங்க. முருகா, எனக்கு லாட்டரி சீட்டுல ஒரு 10 கோடி ரூபாய் உழணும். அதுக்கு நீங்க தான் அருள் புரியணும் முருகா.
முருகன் என்ன லாட்டரி சீட்டு கடையா வச்சிருக்காரு உங்களுக்கு நல்ல பரிசு விடுற சீட்டை பார்த்து அள்ளி கொடுக்கறதுக்கு? அதெல்லாம் முருகன் கொடுப்பாரு. முருகா, என் மங்கம்மா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது மட்டும் போதும். அவ சிரிச்ச முகத்தை பார்த்தாலே எனக்கு கவலையெல்லாம் பறந்து போயிரும். முருகா, எங்க வீட்ல எங்க வீட்டுக்காரு, என் பிள்ளைகளு, எங்க மாமனாரு மாமியாரு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நோய் நொடி இல்லாம எல்லாரும் நிம்மதியா வாழ்றதுக்கு உதவி பண்ணுங்க. இந்த ஊர்க்காரிக பூரா ஒற்றுமையா இருக்கணும். எவளும் சண்டை போடாம சச்சரவு இல்லாம சந்தோஷமா வாழணும். அதுவே போதும் முருகா. சரி, எல்லாரும் வேண்டிக்கிட்டீங்கல்ல, கீழே இறங்கி போகுமா? ஆமா செல்லத்தையக்கா, மனசுல இருக்கிறதெல்லாம் முருகன்ட்ட சொல்லியாச்சு. இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. கீழே இறங்கி போகுமா? ஏக்கா, கீழே இறங்கி போனோன்னு ஆளுக்கு ஒரு காப்பி குடிச்சு வடை தின்னுட்டு போகும்க்கா. வயிறு ரொம்ப பசிக்கு. சரிட்டி, நானே சொல்லலாம் தான் இருந்தேன். போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு போவோம். வீட்டுக்கு போய் சேர ராத்திரி ஆயிரும்ல. ஆமா, ராத்திரி ஆயிரும். எதையாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும். சீக்கிரம் வாங்க, ஹோட்டல்ல இருக்கிற சாப்பாடெல்லாம் காலி ஆயிர போகுது. நீ போகாம சாப்பாடு எப்படி காலியாகும்? அதெல்லாம் அங்கே நிறைய இருக்கும். ஒத்தராசா, என்னைய பார்த்தா அவ்வளவு திங்கிறவ மாதிரியா இருக்கு. சரி சரி, வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காது கேட்டி, கிளம்புங்க. ஆமா, வேன்கார் வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாங்க போவோம். போவும் கிடையாது மருமோளே, நாங்க போறோம். நீ ஊரை பார்த்து போ. என்ன ஆண்டி இப்படி சொல்லுவீங்க? ஆடி மாசம் இன்னும் முடியல மருமோளே. நீ உங்க வீட்டுல தான் இருக்கணும். ஐயோ பாவமே குற்றாலத்துக்கு வந்தியேன்னு கூட சேர்த்துக்கிட்டேன். அப்படியே ஊருக்கு வந்துடலான்னு பாக்கியோ? தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். பம்பாயை பார்த்து ஓடு. நேத்து விடிய காலம் தான் இங்க வந்தோம். இன்னைக்கு சாயந்தரம் கிளம்பிட்டோம். 2 நாள் தான் ஆகுது. ஆனா என்னமோ 10 வருஷம் இங்க இருந்துட்டு போற மாதிரி இருக்கு. ஆமாடி, எனக்கும் அப்படித்தான் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு போற மாதிரி தெரியுது. அது நேத்து காலையில இருந்து உட்கார கூட நேரம் இல்லாம ஓடி ஓடி உழைச்சிட்டு கிடக்கும்ல, அது அப்படித்தான் தெரியும். வீட்டுக்கு போனோம்னா மறுபடியும் வழக்கம் போல பழைய வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். வீட்டை பார்க்கணும், கடையை பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும். இதே வேலைதான். அதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்படியே வீட்டை பார்த்து பார்த்து பழகிட்டோம். சரி, அந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு 2-3 நாளைக்கு வெளியே போயிட்டு வந்தோம்னா அதுவும் நல்லா தான் இருக்கு. பொக்க வைத்தாத்த எதுக்கு நட்டாம படியில நின்றுக்கிட்டு வராரு? மறுபடியும் வித்த காட்டுவாருன்னு நினைக்கேன். வீட்டுக்கு போக ராத்திரி 9 மணி ஆயிரும் போல. பிள்ளைலாம் என்ன செய்தாளுகன்னு தெரியலையே. சாப்பிட்டாளுகளோ வச்சாளுகளோ. பாவம் அத்தை 2 நாளா பிள்ளைகளை வச்சு எப்படி சமாளிச்சாங்கன்னு தெரியலையே. 2 பிள்ளைகளும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கல்ல, நீங்க ஏன் கவலைப்படுதீங்க? கொஞ்ச நேரம் ஆள் இல்லைன்னு வச்சுக்கோயே, ஒருத்தி சண்டை போட்டு மண்டையை உடைச்சிருவாளுக. நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். நல்ல வேலைப்பா, எனக்கு ஒத்த பையனா போயிட்டான். ஆமா ராதா, நம்ம நல்ல வேலை ஒரு பையனை பெத்துட்டோம். 2 3ன்னு பெத்திருந்தோம்னா அவ்வளவுதான் போல. அவளுக்கு சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கே நான் தனியா சாப்பிடணும். பிள்ளைகளை வளர்க்குறது அவ்வளோ கஷ்டமா? பெத்து வளர்த்து பாருமா, தெரியும். நான் ஏன் வளர்க்க போறேன்? ராமு வளர்ப்பாரு. நல்ல ராமு வந்து சிக்கனாரு உனக்கு. எப்படா ராமுவை பார்ப்போன்னு இருக்கு.